அரசு மருத்துவமனைகளுடைய குறைபாடுகளை களையறக்காக 50 நோடல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய ஒரு 31 மாவட்ட மருத்துவமனைகளில் நிலவக்கூடிய மருத்துவ குறைபாடு குறித்து ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் நிலவக்கூடிய முக்கிய குறைபாடுகள், அரசு மேற்கொண்ட ஆய்வில் ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு கள நிலவரங்கள் வெளிவந்திருக்கிறது. மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை களைந்து அவற்றினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துவது தொடர்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கடிதம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஆய்வு பண்ணி சீரமைக்கப்பட்ட பணிகளினுடைய முன்பு மற்றும் பின்பு புகைப்படங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. இதனை ஒருங்கிணைக்கிறதுக்காக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் மூலமா 50 நோடல் அதிகாரிகள் நியமிக்கப்பட இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த 50 நோடல் அதிகாரிகள் நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் அண்மையில ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மருத்துவத்துறையில பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு சுகாதாரத்துறை உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் மீது எழுந்திருக்கக்கூடிய புகார்களை அடிப்படையாக கொண்டு 50 ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை நியமிக்க மருத்துவ மற்றும் கல்வி ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. சுகாதாரம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டு சரி செய்ய பணிகளை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பான புகைப்படங்களை அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இந்த நோடல் அதிகாரிகள், அதாவது ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இவர்களுடைய நியமனத்தை பொறுத்தமட்டில் மக்களையும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வகையில அனைத்து அரசு மருத்துவமனைகளும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சுகாதாரம், குடிநீர், கழிப்பறை, நோயாளிகளுடைய உதவியாளர்களுக்கான வசதிகள், கட்டிடங்கள், உட்கட்டமைப்புடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, சுற்றுப்புற பாதுகாப்பு, உபகரணங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை இவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.